ஒரு நாள் உரையரங்கம் இவ்வளவு சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. இந்த தமிழ் இலக்கியம் இரண்டாம் அலை என்பதை பற்றி நம்முடைய தமிழ்துறை பேராசிரியர்கள் சிறிது நேரம் அவருடைய ஒரு உரையாடல் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து ஒரு சில கருத்துக்கள் நான் உள்வாங்கி கொண்டேன். அதை தவிர்த்து சில நூல்களை நான் தேடிய போது இந்த தலித் இலக்கியம் எப்படி தோன்றியது, அதனுடைய விழுமியங்கள் என்ன என்பதை அந்த நூலின் வாயிலாக நான் அறியப்பட்டேன். அவருடைய நோக்கோரையாற்றி அமர்ந்திருக்கின்றவர் சொன்னதை போன்று தலித் என்ற சொல் மராத்திய சொல். அந்த மராத்திய சொல்லுக்கு உடைந்து போனவர்கள் என்று பொருள் என்று அந்த நூலை நான் படிக்கப்பட்டேன். இதில் 1970களில் மராட்டியத்தில் வசிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் இந்திய வரலாற்றில் சாதி முறையில் ஒடுக்கப்பட்ட இனங்களைச் சேர்ந்த மக்களில் சிலரும் தங்களை தலித் என்று அழைத்துக் கொள்ள தொடங்கின்றனர். இது நாளடைவில் மராட்டியத்தில் மராட்டியம், கர்நாடகம் அங்கே பேசும்பொழுது இது தலித் இலக்கியம் என்ற பெயரில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் தலித் இலக்கியம் என்பது தலித் வகுப்பினர்கள் மட்டும் படைப்பாளிகள் அல்ல, தலித் சமுதாயமற்றவர்களும் சில இலக்கிய நாவல்களை படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சிறப்பு என்னவென்றால், அதாவது இது பெரியார் வாழ்ந்த மண், சமூக நீதிக்காக இந்த மண் போராடியது. அதனால் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் பட்ட துன்பங்களை வெளிக்கொண்டு வருவதற்காண்டி தலித்தை சார்ந்த படைப்பாளிகளும் சரி, தலித் அல்லாத படைப்பாளிகளாலும் உருவாக்கப்பட்டது தான் அந்த தலித் இலக்கியம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா ஒரு சமூக சிந்தனையாளர்னு சொல்லலாம். எழுத்தாளர் ராஜ் கௌதமன் அவர் தலித் இலக்கியம் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன், ஒரு வரையறை கொடுக்குறாரு. தலித் இலக்கியம் என்பது தலித் இலக்கியத்தால் மட்டும் வரையறுக்கப்படவில்லை. அவங்க சொன்னாங்க, அதுதான் சாதி போராட்டங்கள், சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டு கிளர்ச்சிகள், பொருளாதார சமத்துவம் பற்றிய போராட்டங்கள், அரசியல் கிளர்ச்சிகள் ஆகியவை ஒன்றாகவே தமிழ் இலக்கியம் எழுந்துள்ளது. இந்த தலித் இலக்கியம் இன்றைய நவீன இலக்கியம் என்ற பெயரில் புழக்கத்தில் இருக்கின்ற உள்ளதை உள்ளபடி கூறுவதாக உரிமை பாராட்டுகிற யதார்த்த இலக்கியத்தோடு என்ன முறையில் தொடர்பு கொள்கிறது என்ற கேள்வி மிக முக்கியமானது. இந்த தலித் இலக்கியம் அப்படின்னா அவர்களோடு பழகி அவர் அன்றைய அந்த கல யதார்த்தத்தை அங்கே நிகழ்கின்றதை வெளிக்கொண்டு வருவதுதான் அந்த தலித் இலக்கியம். இந்த தலித் இலக்கியத்தில் நம்ம சில நாவலாசிரியர்கள் பற்றி சொல்லித்தான் ஆகணும். அதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தலித் எழுத்துகளில் முன்னோடி என்று கூறக்கூடியவர் ஈழ எழுத்தாளர் டேனியல். அவர் ஈழத்து தீண்டாமையை, கொடுமைகளை தமது யதார்த்த எழுத்துக்கள் அனைத்திற்கும் கருப்பொருளாக கொண்டவர். அவர் டேனியல் எழுதிய பஞ்சவர் என்ற நாவல் குறிப்பிடத்தக்கதாகும். அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் 60களில் பிறந்து இன்று ஆசிரியராக பணியாற்றும் பாமா அவர் ஒரு நாவலாசிரியர். அவருடைய கருக்கு, சங்கதி இந்த இரு நாவல்களும் ரொம்ப முக்கிய பங்காற்றுகின்றது. இவர் இந்த 2 நாவல் தமிழகத்தினுடைய தென் மாவட்ட கிராமங்களில் நடந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து எழுதப்பட்ட அந்த நாவலாகும். இதை போன்று நிறையா சொல்லலாம். அதுபோல் இன்னொரு பெண், இதில் ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடெலாம் கிடையாது. சில பெண் நாவலாசிரியர்கள் இருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிடத்தக்கவர் சிவகாமி அப்படின்றவங்க. அவங்க தமிழ் சூழல் அனைவரது கவனத்தை ஈர்த்தவர், ஒரு நெடிய எழுத்துக்கு சொந்தக்காரர். இவரது பழையன கடிதலும் ஆனந்தாயி ஆகிய நாவல் தமிழ் பெரும் வாசிப்புள் உள்ளன. இந்த பழையன கடிதல் என்ற நாவல் தலித்து மக்கள் பிரச்சனையை முன்வைத்து எழுதப்பட்ட நாவலாகும். அதுபோல் இந்த பூமணி அப்படின்ற ஒரு தலித்து நாவலாசிரியரும் அந்த பூமணியின் பிறகு என்ற நாவல் சிறந்த தலித்து நாவல் ஒன்றாக பலரால் பேசப்படுகிறது. இது மாதிரி இன்னொரு எழுத்தாளர் சின்னப்பாரதி அவர் எழுதின சங்கம் என்ற நாவல் இன்னொரு தலித்திய நாவல் என்று சொல்லலாம். இந்த மாதிரி பலரும் இந்த நிகழ்வுகளை உலகுக்கு வெளிக்கொண்டு எல்லாரும், அனைவரும் ஒரு தாய் மக்கள், அனைவரும் இந்த சமூகத்தில் எந்தவித பாகுபாடு இல்லை என்பதை நிலைப்படுத்துவதற்கு நிறைய நாவலாசிரியர்கள் இது பண்ணியிருக்காங்க.
அதனுடைய விளைவுகளாகத்தான் இன்று வந்து நிறைய இடஒதுக்கீடு அதெல்லாம் நம்மெல்லாம் சான்று. இது போல நிறைய வந்து பார்த்தோம்னா இன்று நிறைய விதமான புரட்சிகரமானதாக இருக்குது. சாதி மறுப்பு திருமணம், சாதி, இது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் இதனுடைய வளர்ச்சி என்று எடுத்துக்கலாம். இந்த ஒரு நாள் கருத்தரங்கை ஆராய்ச்சியாளர்களும் நம்முடைய மாணவர்களும் நல்லா உள்வாங்கி கொண்டு இதனுடைய பயன்பெற உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி குறிப்பிடப்படுகிறேன்.